ஓம் ஏகதந்தம் மகாகாயம் லம்போதரம் கஜானனம் விக்னநாசகரம் தேவம் ஏரம்பம் பிரணமாம்யகம். ஓம் நம பிரணவார்த்தாய शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये. சுடரே சூழொளி விளக்கே சோதியே சுடரே சூழொளி விளக்கே சோதியே சுடரே சூழொளி விளக்கே சோதியே சுடரே சூழொளி விளக்கே சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரி குழற்பனை மூளை மடந்தை சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரி குழற்பனை மூளை மடந்தை பாதியே பரணே பால் கொள்வன் நீற்றாய் பாதியே பரணே பால் கொள்வன் நீற்றாய் பாதியே பரணே பால் கொள்வன் நீற்றாய் பங்கையத்தயனுமால் அறியா பாதியே பரணே பால் கொள்வன் நீற்றாய் பங்கையத்தயனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெரும் துறையில் நீதியே செல்வ திருப்பெரும் துறையில் நீதியே செல்வ திருப்பெரும் துறையில் நீதியே செல்வ திருப்பெரும் துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய நீதியே செல்வ திருப்பெரும் துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தாள் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தாள் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தாள் அதந்துவே என்று அழியாயே அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாயே 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 அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாயே 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 அதந்துவே என்று அருளாயே அதந்துவே என்று அருளாயே இன்றெனக்கருளி இருள் கடிந்துள்ளது எழுகின்ற ஞாயிறே போன்று
நின்றன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிதுமற்றின்மை சென்று சென்றழுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாய் சென்று சென்றழுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாய் சென்று சென்றழுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாய் திருப்பெரும் துறை உரை சிவனே சென்று சென்றழுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாய் திருப்பெரும் துறை உரை சிவனே. சாளுவ தேசம்னு பேர். சாளுக்கிய மன்னர் ஆண்ட பகுதி. சாளுக்கிய மன்னர் என்ன பண்றாரு, அவருக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லைன்னுட்டு சிவபூஜை பண்றது வழக்கம். பெரிய நந்தவனம் வச்சு அந்த நந்தவனத்தில் இருக்க பூக்கள் எடுத்து டெய்லி சிவபூஜை பண்ணுவார். அது என்ன ஆகுறதுன்னா, நாளுக்கு நாள் நந்தவனத்தில் இருக்க பூக்களுடைய எண்ணிக்கை குறையிறது. பூக்கள் இல்லாமல் இருக்கு. பூக்கள் இல்லையேன்னு சொல்லிட்டு காவலாளியை பார்க்க சொல்லும் பொழுது ஒரு மான் வந்து அந்த பூக்களை மேய்ஞ்சுன்னு இருக்கு. உடனே மானை துரத்திட்டு போறா. காவலாளியால பிடிக்க முடியல மானை. இவர் என்ன பண்றாரு, சரி நானே பார்க்குறேன்ட்டு மகாராஜா வில்லம் எடுத்துட்டு மானை வேட்டையாடலான்னு வர்றார். அது வரும்பொழுது மான் இருக்கிறது. இவர் மானை துரத்துறார். துரத்தும் பொழுது அந்த மான் மறைஞ்சி வேற இடத்துல அகப்படுறது, ஒளிந்து அகப்படுறது. ஒளிந்து அகப்பட்டு அப்படிங்கிறது ஒழுந்தியாம்பட்டுன்னு ஒரு பேர் மருவி வர்றது. அரச மரத்துக்கு கீழே புதர் இருக்கு. அந்த புதர்ல சுவாமி சுயம்பா இருக்கார். அங்க போய் அந்த மான் மறையிடுது. அங்க மான் இருக்கிறதா நினைச்சு அவர் அம்பு விடுறார். அவர் அம்பு விட்டு அந்த சுவாமி மேல அந்த பானம் பட்டு இன்னமும் அந்த பின்னம் சுவாமி மேல இருக்கும். அந்த கால பிரதோஷ காலம்னால இது பிரதோஷ ஸ்தலம். இன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு நீங்களாம் வந்திருக்கிறது பெரிய விசேஷம். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு 3 நாள் மட்டும்தான் இங்க சுவாமி மேல சூரிய ஒளி படம். அது ஒரு விசேஷம் தான். காலையில சூரிய பூஜை முடிஞ்சது. காலையில 6 மணிக்கு சுவாமி மேல சூரிய ஒளி சுவாமி மேல மட்டும்தான். அந்த மாதிரி இங்க வந்து திருஞான சம்பந்தர் வந்து தங்கநம்பூர் இங்க இருந்து தங்கி 10 நாள் தங்கி இருக்கார். இங்க இருந்தா இருமை மாகாலம் திருவக்கரையில தரிசனம் பண்ணியிருக்கார். சம்பந்தர் தங்கநம்பூர். அருணகிரிநாதர் இங்க வந்து திருப்புகழ் பாடியிருக்கார் முருகருக்கு. வாமதேவ மகரிஷிக்கு சாப விமோசனம் அடைஞ்ச இடம். ஒரு அந்தர சாபத்தால அவர் பிறவியில புழுவா மாறி இங்க வந்து இந்த தீர்த்தத்துல நீராடும் பொழுது அவர் மறுபடியும் வாமதேவரா மறுபடியும் இது பண்றார். கூர்ம புராணத்துல இதை பத்தி வரலாறுகள்லாம் உண்டு. அதனால இந்த சுவாமியுடைய தீர்த்தமானது போன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவங்களையும் போக்குங்கிறது இங்கே ஐதீகம். அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து இந்திரவர்மன் அவன் கோவில் கட்டினதா ஐதீகங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரியான க்ஷேத்திரம் இது. 31வது நடுநாட்டு ஸ்தலத்தில் 31வது க்ஷேத்திரம் இது. சம்பந்தர் வந்து தங்கனவர். அதுதான் இங்கே விசேஷமானது. பிரதோஷ நாளில் நீங்களாம் வந்திருக்கிறது அவருடைய இதில் ரொம்ப விசேஷமானது. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள். பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.